கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் நாளிலும் இந்த பரிசுத்தமான கர்த்தர் யாவரையும் மனதார வாழ்த்து வருகிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். அக்டோபர் மாதம் ஸ்தோத்திரம். இந்த 10வது மாதம் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். கடந்த 9 மாதங்களும் தேவன் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து வந்தார். ஹல்லேலூயா. 10ஆம் மாதத்தை காண சென்ற தேவனுக்கு ஒரு உற்சாகம். எல்லாம் கைகளை தட்டி கர்த்தர் கொடுத்த வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 37:5. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிர் அடைவீர்கள். அல்லேலூயா. அப்படியே உள்ளத்துல இந்த வார்த்தை சொல்ல, உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், உயிர் அடைவீர்கள் என்கிற இந்த வார்த்தையை கர்த்தர் அந்த இடத்துல வச்சு ஆண்டவர் கொடுத்தாருங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நல்ல உற்சாகமா கையை தட்டி. ஆமென். எந்த இடத்துலயும் ஆண்டவர் நம்மோட பேசுகிற தேவன். அல்லேலூயா. பாதாளத்துல போய் கிடந்தாலும் கர்த்தர் அங்கேயும் ஆண்டவர் நம்மோட பேசுவாரு. உயர்ந்த இடத்துல இருந்தாலும், தாழ்ந்த இடத்துல இருந்தாலும், ஒதுக்கப்பட்ட இடத்துல இருந்தாலும், புறக்கணிக்கப்பட்ட இடத்துல இருந்தாலும், அற்பமாய் எண்ணப்படுகிற இடமாய் எந்த இடமாய் இருந்தாலும் தேவன் உங்களோட என்னோட பேசவர் வல்லவர். அநேகருக்கு அந்த விசுவாசமே வரல. கர்த்தர் மகிமைப்படுகிறாங்க. ஆமென். அதுக்கப்புறம் பைபிளை தேடி கண்டுபிடிச்ச வசனம் எசேக்கியேல் 37:5 வருகிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த 10வது மாதத்திலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை உயிர்ப்பிக்கும் ஆவியானவர். எல்லாம் சொல்லுங்க. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். கையை குலுக்கி சொல்லுங்க, உயிர்ப்பிக்கும் ஆவியானவர். ஹல்லேலூயா. உனக்குள்ள எனக்குள்ள நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்பொழுது உயிர் அடைவீர்கள். ஹல்லேலூயா. This is what the sovereign Lord says to these bones. I will make breath to enter into you and you will come to life. Hallelujah. கவனிங்க, இந்த 37 அதிகாரத்துடைய பின்னணியத்தை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். ஆமென். கிமு 586 எப்போ? பிஃபோர் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. 222 ஒரு முறை வந்தான் நேபுகாத்நேச்சார். அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் 700 நினைக்கிறோம் 2வது முறை. 3வது 586 ஆண்டு 3வது முறை வந்தப்பதான் அநேகரை சிறைப்பிடித்துக் கொண்டு போனது மாத்திரமல்ல, தேவாலயத்தை இடித்து போட்டு போனா இந்த நேபுகாத்நேச்சார். இது சரித்திரம். ஆமென். அந்த இடிக்கப்பட்ட இடத்துல மறுபடியும் ஆலயம் கட்டப்பட்டது. அந்த கட்டப்பட்ட ஆலயத்தை கிபி இயேசுநாதருக்கு பிறகு 70வது வருஷம் என்ன பண்ணா, ராயன் தீர்த்து ராயன் ஒரு பேர். ஆமா, அவன் திரும்பவும் அந்த ஆலயத்தை இடிச்சு போட்டான். ரோமனுடைய ஆட்சியில ஒரே ஒரு சுவர் மட்டும்தான் அப்படியே விடப்பட்டிருந்தது. அந்த சுவர் தான் வெயிலிங் வால், அழுகையின் சுவர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த இடத்துல தேவாலயம் கட்டப்படுவதற்காகத்தான் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனாவுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். வேத வசனத்தின்படி கண்டிப்பா அந்த ஆலயத்தில் தேவாலயம் கட்டப்படும். அத்தி மரம் துளிர் விட்டு என்ன செய்யும், எழும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுடைய சிறையிருப்பில் இருந்தப்போ அதில் கொண்டு போகப்பட்ட வாலிபர்கள் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபிரகாம் தெரியும். அதோடு கூட தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலும் அங்கே கொண்டு போகப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசி யாரும் எந்த தப்பு செய்யல. யாரோ செஞ்ச தப்புக்காக இவங்க என்ன பண்ணாங்க, கொண்டு போகப்பட்டாங்க. கொண்டு போய் இருக்கும் பொழுதுதான் அங்கே இருந்து கர்த்தர்
இந்த எசேக்கியேலுக்கு அநேக தரிசனங்களை தந்தார். எருசலேமை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, ஆமென், இனிமேல் நடக்கப்போற காரியங்களை குறித்து கர்த்தர் தரிசனத்திலே கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. சொப்பனத்திலே அல்ல, தரிசனத்திலே. அல்லேலூயா. அப்படி தரிசனத்திலே வெளிப்படுத்தும் பொழுதுதான் 37ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் என்ன பண்ணாரு கர்த்தர், இந்த எசேக்கியேலை தரிசனத்திலே அப்படியே அலாக்கா தூக்கி கொண்டு போய் எலும்பு பள்ளத்தாக்கள் நடுவிலே போய் நிக்க வச்சாரு. அல்லேலூயா. அதனே எலும்பு பள்ளத்தாக்கு, என்னென்னவோ பள்ளத்தாக்குல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். எதனா எலும்பு பள்ளத்தாக்கு, அந்த காலத்திலே 2 நாட்டு மக்கள் சண்டை போட்டுக் கொள்ளும் பொழுது இப்படி செங்குத்தான மலை பிரதேசத்துல இந்த பக்கம் ஒரு மலை, இந்த பக்கம் ஒரு மலை, நடுப்பகுதி தான் என்னது, பள்ளத்தாக்குகள். ஒரு நாட்டை சேர்ந்தவங்க இந்த பக்கம் இருப்பாங்க இந்த மலையில, இன்னொரு நாட்டை சேர்ந்த இந்த மலையில இருப்பாங்க. அங்கிருந்து கீழே இறங்கி வந்து இவங்க என்ன செய்றாங்க, இறங்கி வந்து ஒருத்தரோட சண்டை போடுவாங்க. ஒருத்தனும் தப்பவே முடியாது. இங்கே ஓடி ஒழிய முடியுமா? அப்படிதான் அன்றைக்கு வீர யுத்தமாய் நடந்திருக்கிறது. அப்படி மரித்து போன சடலங்களுடைய எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு இந்த எசேக்கியேலை கர்த்தர் கொண்டு போனார். ஆமென் சொல்லலாமே. இதை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை தெரிவிக்கும்படி கர்த்தர் சித்தம் கொண்டார். அல்லேலூயா. ஏனென்றால் எரேமியாவை கொண்டு கர்த்தர் சொன்ன காரியம், நீங்கள் 70 வருஷம் நீங்கள் அந்நியரை சேவிப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்ன. எத்தனை வருஷம்? 70 வருஷம் அடிமைத்தனம். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமை இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 400 வருஷம். இங்கே 70 வருஷம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியிலே தான் கர்த்தர் எசேக்கியேலை இந்த எலும்பு பள்ளத்தாக்களை கொண்டு போய் நிறுத்தி சில காரியங்களை செய்ய வைக்கிறார். ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதோ நான் உங்களுக்குள், மனுஷனை பார்த்து இந்த வார்த்தை சொல்லவில்லை. எலும்பு பள்ளத்தை ஃபுல்லா எலும்புகள், மண்டை ஓடு, கை எலும்பு, கால் எலும்புகள், எல்லா எலும்புகள் அப்படியே குவிஞ்சு கிடக்கு. பெரிய ஸ்தோத்திர குப்பத்தொட்டி மாதிரி குவிந்து கிடக்கிறது. அங்கே போய் கர்த்தர் தரிசனத்திலே நிக்க வைக்கிறாரு. சொல்லலாம எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த எலும்புகளை நோக்கி, அல்லேலூயா, இந்த உலர்ந்து போய் கிடக்கிற இந்த எலும்புகளை குறித்து நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. அப்பொழுது உயிர் அடைவீர்கள். அல்லேலூயா. ஆவி என்றால் ஆங்கிலத்தில் பிரீத் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. பிரீத் என்று சொன்னால் சுவாசம், உயிர். அன்றைக்கு ஆதாமை கர்த்தர் மண்ணினாலே உண்டாக்கி அவனை ஆண்டவர் கொண்டு வந்து அவனுடைய நாசியிலே சுவாசத்தை, ஆக்சிஜனை ஏற்றினார். அவன் ஜீவ ஆத்மா ஆனான் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. உயிர் பெற்ற ஒரு ஆத்மாவை உடையவனாய் மாறினான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆதாமுக்கு அன்றைக்கு நாசியிலே போக்கிலே அந்த ஆக்சிஜனை ஊற்றி ஜீவ ஆத்மாவையாய் மாற்றினார் ஆதாமை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர்களில் இருந்து எலும்பில் இருந்து ஏவாளாகிய உங்களை கர்த்தர் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. உலர்ந்து போய் கிடக்கிறதான அந்த எலும்புகளாய் இருக்கிறது. இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை மையமாய் கொண்டு சொல்கிறார். 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசி கேட்போம். 37:11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆமென். இந்த எலும்புகள் யாரு? இஸ்ரவேல் புத்திரர்கள். ஆமென். இஸ்ரவேல் மக்கள் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டதான இஸ்ரவேல் மக்கள் அவங்க என்ன சொன்னாங்களா? எங்கள் எலும்புகளா உலர்ந்து போயிடுச்சியா, என் நம்பிக்கையெல்லாம் அற்று போய்விட்டது, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வார்த்தை, அவிசுவாசத்திலே
இருந்த இவர்களுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தை கொடுக்கிறாரு, உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணவே நீங்கள் உயிர் அடைவீர்கள். அல்லேலூயா. சிலர் சொல்ற காரியம், நான் ஒரு நடைப்பினம். என்ன பினம் சொல்லுங்கம்மா? சிலர் சொல்றது, நான் நடபனமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உயிர் இருக்குது, சரீரம் இருக்குது, ஆனா எப்படி நடந்துட்டு இருக்கிறேன்? ஒரு நடைபணத்தை போல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை சூழ்நிலை. அதைத்தான் இஸ்ரவேல் மக்கள் அங்கே சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆமென். அப்படியானால் தேவன் நம்மை இந்த மாதத்திலே நம்மை உயிர்ப்பிக்கிற உடைய வார்த்தைகளை தேவன் நமக்கு தர இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம ஜீவனோட உயிரோட இருக்கிறவங்கள கை வைத்து ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, நான் உங்களுக்கு என் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், நீங்க என்ன செய்வீங்க? உயிர் அடைவீங்க. அப்ப நாங்க செத்துபையா கிடக்கிறோம் அந்த அர்த்தத்துல அல்ல. உயிர் எழுந்தாலும் நடபடத்தை போல இருந்துட்டு இருக்கிற நிலைமை. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை கூட வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3:1-2. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நல்லா கவனிங்க. நடைப்பிணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்க மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிற ஒரு வார்த்தை. ஆமாவா இல்லையாங்க? அதான் இங்க ஆண்டவர் சபைக்கு சொல்லும் பொழுது என்ன செய்றார்? நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்து எப்படி இருக்கிறாய்? செத்தவனா இருக்க. உடம்புக்குள்ள என்ன இருக்கு? உயிர் இருக்குது, ஆனா செத்த நிலைமை. அப்படின்னா என்ன இருக்கு? ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு உயிர்மீச்சு இல்லாத ஒரு வாழ்க்கை. அதை உயிர்ப்பிக்கத்தான் கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த வார்த்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சொல்லுங்க. வேதத்தில் பல காரியங்கள் இருக்கிற. அதிலே கர்த்தர் எதை முதலாவது உயிர்ப்பிக்கிறார்? இந்த இசைக்கேல் 37 படி இந்த எலும்புகளை அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த எலும்புகள் என்றால் என்ன அர்த்தம்? அது எப்படிப்பட்ட எலும்புகள்? உலர்ந்து போன எலும்புகள். அர்த்தம் நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற தேவ வார்த்தை இது. சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்பிக்கையற்ற இருதயம் உள்ளவர்கள் உயிரிழந்து செத்தவர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, அசைக்க முடியாத அந்த விசுவாசத்தை நாம ஒரு நாளும் என்ன செய்யறோம்? இழந்து விடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவன் நல்லவர். ஆனபடி நாளை பாருங்கள், உலர்ந்த எலும்புகள். இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் சோர்ந்து போகும் பொழுது சிலர் சொல்லுவாங்க, நான் எனக்கு நிற்கிறதுக்கே என்ன இல்லை, பலன் இல்லை. எலும்புகள் எல்லாம் அப்படியே என்ன செய்யுது? உலர்ந்து போய் கிடக்குது, காய்ந்து போய் கிடக்கிறது. யோபு சொல்றார் பாருங்க. யோபு 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல யோபு 30:30. என் தோல் கருத்து போயிற்று. என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிட்டான். சில நேரங்களில் நாம நம்முடைய சரீரத்திலேயோ ஆத்மாவிலேயோ பலவீனப்படும் பொழுது அது எலும்புகளையும் என்ன செய்கிறது? அது பாதிக்கிறது. ஸ்தோத்திரம். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகி போச்சு, பலனே இல்லை, நிக்கிறதுக்கு பலனே இல்லை, நடப்பதற்கு பலனே இல்லை. அது காரணம் அந்த வேதனையானது, துக்கமானது, நெருக்கமானது அது எதை போய் பாதிக்கிறதா? எலும்புகளை கூட என்ன செய்யுமா? அதுவும் பாதிக்குமா? வேத வசனம் நமக்கு ஆதாரத்தை கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆகவே அது காய்ந்து போகிறது, உலர்ந்து போய் விடுகிறது. 32ஆம் சங்கீதம்
3ஆம் வசனத்திலே தாவீது சொல்றார் பாருங்க. சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அப்படி சொல்லலாமே. நித்தம் என்னுடைய கதறல்கள், என்னுடைய குமுறல்கள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய உள்ளத்திற்கிற எல்லா விசாரங்கள் எல்லாமே என்ன செய்தான்? எலும்புகளை என்ன செய்தான்? உலர்ந்து போக வைக்கிறதா. இது வேத வசனத்தின்படி உண்மை, சத்தியம். இப்படிப்பட்டதான உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்கிற ஆவியான நமக்குள்ளே இந்த நாளிலே, இந்த மாதத்தில் கடந்து வர இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென் சொல்லலாமே. கதறுகளினாலே ஸ்தோத்திரம். இன்னும் பல உஷ்ணத்தினாலே, பல அக்கினி போன்ற சோதனைகளினாலே நம்முடைய எலும்புகள் எல்லாம் பலவீனப்பட்டு போகிறது. ஆமென் சொல்லலாமே. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்போ எசேக்கியேல் புத்தகத்துக்கு நாம வருவோம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே அப்ப இந்த உலர்ந்த எலும்புகளை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாரு? 6ஆம் வசனம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய் கிடக்குது. அந்த சரீரம், செத்து போன சரீரம் ஸ்தோத்திரம் வெவ்வேறு இடங்களிலே என்ன செய்து கிடக்கிறது. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த எலும்புகள் மேலே முதலாவது நரம்புகளை நான் என்ன செய்வேன்? முதலாவது சேர்ப்பேன். ஆமென். இந்த நரம்பு மண்டலம், ஆமென், நியூராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? நியூராலஜி. நரம்பு தலையிலிருந்து கால்கள் வரைக்கும் ஏகப்பட்ட நரம்புகள், எத்தனையோ கிலோமீட்டர், அதெல்லாம் அந்த படிச்சவங்க தான் தெரியும். ஆமென். ஸ்தோத்திரம். எவ்வளவு நரம்புகள் இருக்கு, எக்கச்சக்கமான நரம்புகள். அதை இந்த எலும்புகளுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணார். அதுக்கப்புறம் அதை மாம்சத்தினாலே என்ன செஞ்சாராம்? உண்டாக்கினார். அதுக்கப்புறம் அந்த மாம்சத்தை தோலினாலே அவர் மூடினாராம். அதோட விட்டு அது ஒன்லி என்னது? அது டெட் பாடி. அவ்வளவுதான். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். அல்லேலூயா. அந்த ஆவிதான் ஆதாமை தேவன் உண்டாக்கின பொழுது நாசியிலே கொடுத்த அந்த ஜீவ சுவாசம். ஆமென் சொல்லலாமே. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த வார்த்தைகளை கர்த்தர் சொல்லி இதை எசேக்கியேலே அந்த தீர்க்கதரிசனத்தை உரைக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. இதுவரைக்கும் கர்த்தர் பேசினாரு. இப்போ ஊழியக்காரன் பேசுறாரு. 7ஆம் வசனத்தை பாருங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல கையை தட்டி. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கர்த்தர் பேசினார். 6வது வசனம் வரைக்கும் 7வது ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் பேசுறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எப்படி பேசுவாரு? நேரடியாக அவங்களோட பேசினா சந்தோஷம் தான். எத்தனை பேர் கூட ஆண்டவரோட பேசிருக்கிறான்னு சொல்லுங்க. கைதி காட்டுங்க. நீங்க ஆவியானவரோட இருந்தாத்தான், இசைந்தாத்தான் ஊழியக்காரன் சொல்ற வார்த்தைகள் அது உண்மையானதா, சத்தியமானதா அப்படிங்கிறது வெளிப்படும். நீங்க ஆவிக்குள்ள இல்லைன்னா ஸ்தோத்திரம். அப்படி இந்த சைக்காலஜில இருக்குது. சைக்காலஜில படிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முகத்தை பார்த்தா என்ன செய்வாங்க? சொல்லுங்க. அவங்களே சொல்லுவாங்க. சிலருக்கு சில அந்த ஒரு பவர், ஏதோ ஒரு விசேஷத்தை, ஒரு பவரை வச்சு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. குறி சொல்ற மாதிரியே. ஊழியக்காரங்க அப்படி குறி சொல்லல. ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் உணர்த்துற அந்த சொல்ற காரியங்கள் உங்க குடும்பத்துடைய போராட்டம் எங்களை அதை அட்டாக் பண்ணும். அது எப்படி ஊழியக்காரன் அட்டாக் பண்ணுமா? அதை உணர்த்துறதுக்காகத்தான் ஆண்டவர் அதை அனுமதிப்பார். அப்படி சொல்லும் பொழுது விசுவாசத்தோட
ஊழியக்காரங்கள பேசுற வார்த்தைகளை அப்படியே சந்தோஷமா ஏற்றுக்கணும், அதன்படி செய்யணும், நல்லா ஜெபிக்கணும். கையை வைத்து அல்லையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஐயா தானே, நம்ம பிரச்சனையை வச்சு எனக்கோ சொல்ல போறாரு சொல்றாருன்ட்டு யாரும் நினைச்சக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா ஊழியக்காரர்களையும் ஆண்டவர் இருந்து கிரியை செய்கிறார் அப்படிங்கிறத நீங்க முதலாவது ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டா இந்த பிரசங்க உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். பேசலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, இதுவரைக்கும் கர்த்தர் தான் பேசினார். இப்போ எசேக்கியேல் பேசுறார், தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். உரைச்ச உடனே ஒரு இறைச்சல் உண்டாகுது. அந்தந்த எலும்புகள் ஸ்தோத்திரம், அந்த ஸ்கல், மண்டை ஓடு, கை எலும்புகள், கால் எலும்புகள், இடுப்பு எலும்பு, அந்தந்த தாயினி சிறந்த குடியுடைய எலும்புகள் அந்தந்த செட்டோட போய் இணைந்து கொண்டது. அல்லேலூயா. ஒருத்தருடைய எலும்பு உணர்த்துற சைஸுக்கு செட் ஆகுமா? அப்படியே எடுத்து மாட்ட முடியுமா? மற்றவங்க என்ன செய்யலாம். ஆனால் அதை ட்ரிம் பண்ணி அல்லது என்ன செய்வாங்க, அதை கட் பண்ணி எடுத்து என்ன செய்வாங்க, அதை ஷேர் பண்ணி தான் செய்வாங்க. ஆனால் இங்கே பாருங்க, அப்படியே அது டிட்டோ அப்படியே இணைகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன மாதிரி அங்கே நடக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் என்ன சொல்றார், அப்படி மறுபடியும் சொல்றாரு, நீ என்ன செய்ய மேல ஊது அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. சொன்ன உடனே என்ன நடக்குது? 10வது வசனம் 37:10. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா. நல்ல கையை தட்ட, முடிஞ்ச கையை தட்ட. அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. இதுல என்ன நடக்குதுன்னா, அந்த உயிர் அடைவதற்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் தோத்திர எல்லாரும் ஒருமனப்படணும். அல்லேலூயா. அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டது. அமை சொல்லுங்களாம. நீங்க நமக்குள்ள இந்த ஒருமன ஐக்கியம் வீட்டுக்குள்ளேயோ சபைக்குள்ளே இல்லைன்னு சொன்னா எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய் தான் கிடக்கும். நாம சொல்லுங்களாம. ஒருமனப்படன், அப்பதான் ஆவியான நம்மை உயிர்ப்பிக்கிறப்பார். சொல்லுங்க. அல்லேலூயா. மகா பெரிய சேனையாய் நம்மை எழுப்பவர் வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வீட்டுக்குள்ள அந்த உன்னத ஸ்பிரிட்ட வருவீங்க. ஆமென். அதே போல சபைக்குள்ள, உறவுகளுக்குள்ள, சொந்த பந்தங்களுக்குள்ள இந்த கிரியை நமக்குள்ள நடக்கணும். அப்போதான் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவி நமக்குள்ள வெளிப்படுவார். பிரிவினைகளோ வேற எந்த மார்க்க பேதங்களோ இருந்தால் குறித்து சபையில இருந்து நம்ம வாசித்தோம். அப்படி நமக்குள்ள இராதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக. அல்லேலூயா. இன்னும் சில வசனங்களை வாசித்து நாம் முடிக்கலாம். ஏசாயா 66 அதிகாரம் 14 வசனம். ஏசாயா 66:14. உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்? நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல் செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். அல்லேலூயா. உங்கள் எலும்புகளை பசும் புல்லை போல கர்த்தர் செழிக்க செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி ஆவியானுடைய வல்லமை நதியை போல நமக்குள்ளே பாய்ந்து வரும் பொழுது, அல்லேலூயா, வறண்டு போன உலர்ந்து போன நம்பிக்கையற்ற நிலைமையும் ஆண்டவர் மாற்றி அமைத்து பசும் புல்லை போல தலதலதலன்னு நம்மளை தலைக்க செய்கிற தேவன் அவர். சொல்லுவாங்க. அல்லேலூயா. காலையில பனி பெய்த அந்த நேரத்தில் போய் பார்க்கும் பொழுது இந்த புல்லுகளை என்ன செய்ய அவ்வளவு பசுமையாய் காட்சி அளிக்கும். ஆமென். அதே போல நம்மளை மாற்றுவார். தொடர்ந்து அதே ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை
நினமுள்ளதாக்குவார். உன் எலும்புகளை நினமுள்ளது ஆக்குவார். அல்லேலூயா. உற்சாகமா போதுமா? அல்லேலூயா. உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை எப்படி ஆக்குவாரா? நினமுள்ளதா. அல்ல, நினம்னா என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த மூட்டி வலி, முட்டு வலி, கை வலி, கால் வலி, ஜாயிண்ட் பெயின் அதெல்லாம் இருக்குது. அது காரணம் என்ன? பிசியோதெரபி டாக்டர் மத்தியில் இருக்கிறாங்க. எதனால? அதுல உள்ள அந்த பசை, இந்த போன் ஜாயிண்ட்ல உள்ளதான அந்த ஒரு திரவம் போன்ற அந்த இதான் அது நினம் அப்படிங்கிறது. அதெல்லாம் வறண்டு போகும் பொழுது, வறட்சி ஆகும் பொழுது அது என்ன செய்ய? ஆட்டோமேட்டிக்கா சொல்லுங்க, வண்டி செயின்ல, பைக் செயின்ல ஆயில் போடாம இருந்தா எப்படி இருக்கும்? கர இருக்கும் இல்லையா? அப்படிதான். அந்த பஸ் சரியா இல்லாட்டிச்சுன்னா என்ன செய்யும்? தோத்துரும். ரொம்ப கஷ்டமாயிடும். கஷ்டம் நல்லவர். நாடு என்ன சொல்றாரு? அப்படிப்பட்ட எலும்புகளையும் நினமுள்ளதாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. நாம சொல்லுங்க அல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்முடைய எலும்புகளுக்குள்ளேயும் தேவன் தம்முடைய வல்லமை ஆவியை ஊற்றி தோத்தர் நம்பிக்கையற்ற சூழலில் கர்த்தர் நம்பிக்கை நாயகராய் மாற்றவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போ. சங்கீதம் 125:1. சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல இருப்பார்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. இந்த நம்பிக்கை, நான் கர்த்தரை நம்புறேன், கர்த்தரை என்னுடைய உலர்ந்து போன எலும்பையும் நம்பிக்கையற்ற நிலைமையையும் ஆண்டவர் மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிகள் உலகத்தை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே இசப்பா வார்த்தையின்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திர. நம்பிக்கையற்ற இந்த எண்ணங்கள், சிந்தனைகள், பேச்சுக்கள் என் வாயில இராதபடி, என் சிந்தையில இராதபடிக்கப்பா இந்த எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிட்டு நாங்கள் நம்பிக்கையற்று இருக்கிறோம் என்கிற இந்த வார்த்தை என்னை விட்டு நீங்க போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அல்ல சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கை நாயகர்களுக்குள்ள இருக்கிறீரப்பா. எங்களுடைய நரம்புகளை ஆண்டவரை தசைகளை கொடுத்து அமை கோடினாலே மூடி ஆவியை பிரவேசிக்க பண்ணி எங்களை ஆண்டவரே ஒன்றுபடுத்தியப்பா. பெரிய சேனையா எழுப்புற கிருபைக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. நமக்கு நன்றி அப்பா. எல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை வழியாக ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.